السلام عليكم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் அனைவரும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வானாக. சென்ற வாரம் அகீதா என்ற அடிப்படையில் தல்பீஸ் இப்லீஸோடைய ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் அடிப்படையில் சூஃபிஸ்தா என்ற கொள்கையை அறிந்து கொண்டோம். சூஃபிஸ்தா கொள்கைனா என்ன பார்க்காம சொல்லணும். சூஃபிஸ்தா கொள்கைனா என்ன? கொஞ்சம் கோர்வையா சரி, நம்ம சூஃபிஸ்தா கொள்கை என்னன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், லா ஹகீகத் லில் அஷ்யா, பொருள்களுக்கு எது இருந்தாலும் சரி அதுக்கு உண்மைத்துவம் இல்லை. சரியா? உதாரணத்திற்கு நீங்கள் இருக்கீங்க ஆனால் இல்லை, நான் இருக்கிறேன் ஆனால் இல்லை, இருக்கலாமும் போகலாம். சரியா? அப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். அப்போது நான் ஒரு தூரத்துலேருந்து ஒரு பொருள் பார்க்குறேன், அது அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கே இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அடிப்படையை எல்லாரும் கொண்டு வந்துட்டால் இப்போ இது என்ன ஆகும்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் நம்ம இதை பேச முடியும். இப்போது இந்த கொள்கை ஏன் உருவாக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன? முதன்மையாக சொல்வதற்கான விஷயம் என்ன ஏற்பட்டு போச்சு? ஏன் ஷைத்தான் ஒரு மனிதனுக்கிட்ட இந்த மாதிரி ஒரு கொள்கையை நிறைவேற்றணும், கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்தான், இந்த சிந்தனை கொடுத்தான். கொடுக்கறதுக்கு முதன்மையாக அல்லாஹுடைய விஷயத்தில் நம்ம தான் பேசணும்னு சொல்லக்கூடிய அடிப்படை அவன் என்னான்னு சொன்னால், அல்லாஹ் இருக்கிறானா? முதன்மையாக அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கா? அல்லாஹ்ன்னு சொல்கிறது இருக்கா? அப்படி இருந்தால் தானே நான் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக வரணும். அப்போது அல்லாஹ்வே இல்லை என்ற ஒரு விவாதத்தை எடுத்து வச்சு அதை பற்றி நம்ம பேசும்போது தான் என்ன ஏற்படும்? அதிகமான குழப்பங்களோ அதிகமான விஷயங்களோ பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்திலேயே மறுக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துடும். அப்போது அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா என்ற விஷயத்தை சந்தேகம் ஏற்படுத்துறது கிடையாதுங்க. இன்னும் ஷைத்தான் என்ன நிராகரிப்பு ஏற்படுத்தும். அல்லாஹ் இல்லை என்ற ஒரு வாதத்தை கொண்டு வருவதற்காக எல்லா முயற்சியும் செய்வதற்காக ஒரு விஷயத்தை ஷைத்தான் செய்தது. சூஃபிஸ்தான் சொல்கிறது ஒரு ஷைத்தானுடைய பெயர், ஒரு நபர்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் ஷேக் ரஹிமுல்லா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இவங்க என்ன வச்சாங்கன்னு சொன்னால், இஸ்லாமுன்னு சொல்ல கிடையாது, இதுக்கு முந்தைய வந்த யார் இருந்தாலும் சரி, ஃபைத்தாகுரஸ்க்கு முன்னாடி வந்த நபர்கள் யார் இருந்தாலும் சரி, அந்த நபர்கள் மத்தியில் உருவாக்கப்பட்ட முதன்மையான கொள்கை என்னவென்றால் இறைவன் இருக்கிறானா என்ற கொள்கை. சரியா? அப்போது நான் எதுக்காக அதாவது ரீசன் பார்க்கணும். ஒரு சூஃபிஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு நபர் வராங்க, ஒரு கூட்டம் வருது, அது என்ன சொல்லணும்னா ஒரு பொருள்களுக்கு உண்மைத்தன்மையே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் எடுத்து வைக்குதுன்னு சொல்லும்போது, நார்மலாக நம்ம பார்க்கும்போது மேலோட்டமாக பார்க்கும்போது அதோடைய வார்த்தையுடைய தாக்கம் எதுவுமே கொள்கை மீதோ அல்லது மனிதர்களுடைய நம்பிக்கை மீதோ எந்த விஷயமும் ஏற்படுத்தலை. மாறாக அது இது அகீதா சம்பந்தமாக வருமா, நம்பிக்கை சம்பந்தமாக வருமான்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி அங்கே ஏற்படாது. கொஞ்சம் டீப்பாக போகும்போது தான் மனிதர்கள் மத்தியில் அதை எடுத்து பேசும்போது தான் அவங்களுடைய உள்நோக்கங்கள், அவங்களுடைய குறிக்கோள்கள், காரணங்கள் சரியா எல்லாமே தெளிவாகுது. அப்போ எதுக்காக இந்த வாதங்களை எடுத்து வச்சது, எதுக்காக இந்த நார்த்திகவாதிகள் அல்லது இந்த நபர்கள் எடுத்து வைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கும்போது எல்லா
நார்த்திகர்களுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிலாசபர்ஸ் எல்லாத்துக்கும் பேஸ் என்னன்னு சொன்னால் இந்த தத்துவம் தான். இதுக்கு வர பிறகு வரக்கூடிய தத்துவம் தான். ஆக இமாம் ரஹிமஹுல்லா இதுவரைக்கும் ஒரு அடிப்படையில் பேசிட்டு போயிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் 5வது பாடம் நான் சொல்லியிருந்தேன். இந்த 5வது பாடத்தில் முதன்மையாக என்ன கொண்டு வராங்கனாக்கா, அல்லாஹ் மீதான நம்பிக்கை, அல்லாஹுடைய விஷயத்தில் முதன்மையாக இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகள் ஏற்பட்டுச்சு, எப்படி ஷைத்தான் வழிகெடுக்க ஆரம்பிச்சான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தெளிவுபடுத்துகிற விதத்தில் இந்த கொள்கையை எடுத்து வச்சான் ஷைத்தானு. இப்போது இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்துச்சான்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கிடையாது. இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துச்சுன்னு சொன்னால், மனிதர்களுக்கு இணை வைத்தல் தான் கொண்டு வந்தான். மனிதர்களுக்கு மத்தியில் இணை வைத்தல் தான் கொண்டு வந்தான். அப்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு வந்த சமூகம் இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இணை வைத்தல் என்ற அடிப்படையை தான் உருவாக்குவதற்காக எல்லா விஷயம். நேரடியாக இணை வைத்தலும் வரல, மாறாக ஆரம்ப காலத்திலேயே வந்து மனிதன் ரூபத்தில் ஷைத்தான் போனா. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துக்கு பிறகு அந்த நபர்கள் மத்தியில் நல்ல நபர்கள் யார், அவர்களை பற்றி எடுத்து பேசுறது, அவர்களை பற்றி சொல்றது, நினைவூட்டல் செஞ்சுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஒன்றுமே வரல. அது நினைவூட்டல் ஒரு வார்த்தை ரீதியாக மட்டுமே இருந்தது, அது பேச்சு ரீதியாக மட்டும் வச்சா. அதுக்கப்புறம் வந்து அந்த நபர்களுடைய பொருட்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நபர்களுடைய அந்த ஆடை இருந்தாலும் சரி, பொருட்கள் இருந்தாலும் சரி, அதுக்கான ஒரு பர்க்கத்தை தேடிக்கிறது, நல்ல பொருள், அவருடைய நினைவாற்றல்னு சொல்லக்கூடிய அடிப்படையை வச்சு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு அவர் அவர் காலத்தை முடிஞ்சு போச்சு, அவரை எப்படி நினைவு வச்சுக்குவாங்க, நமக்கு பிறகு வரக்கூடிய நபர்கள் எப்படி நினைவு வச்சுக்குவாங்கன்னு என்ற சிந்தனை கொடுத்தான். அவர்கள் மூலமாக என்ன பண்ணா, சரி அவங்கள நினைவுபடுத்தணும்னா ஏதாவது ஒரு அடையாளம் வைக்கணும், ஏதாவது ஒரு விஷயத்தை வைக்கணும் சொல்கிறக்கூடிய அடிப்படையில் ஃபஸ்ட் என்ன பண்ணால், ஒரு உருவம் என்ற அடிப்படையில் இல்லாமல் ஒரு என்னது வடிவம் என்ற அடிப்படையில், ஒரு டிராயிங் என்ற அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை ஏற்படுத்தலாம். அதுக்கப்புறம் அதுக்கான விஷயங்கள் பிறகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து அவங்கள மதிச்சுட்டு இருந்தாங்க, அவரை ஒரு நபராக வச்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்களா, அவங்கள விட சிறந்தவர் இல்லை, இப்படின்னு சொல்ல போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இணை வைத்தல் வரைக்கும் கொண்டு வந்தது. நேரடியாக இணை வைத்தல் கூட வரல. இணை வைத்தல் நேரடியாக வந்திருந்தா மனிதர்களில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நேரடியாக என்ன பண்ணியிருப்பாங்க, அது தப்பு என்று உணர்ந்திருப்பாங்க. மூட நம்பிக்கைகள் தப்பு என்று நினைப்பாங்க. அப்போது எப்படி மனிதன்கள் மத்தியில் கொண்டு வரணும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து ரொம்பவே கவனமாக இருந்து செயல்பட்டது தான் ஷைத்தானுடைய விஷயம். ரொம்ப காலங்கள் எடுத்தாலும், ஆனால் அதுக்கான விதைகள், அதுக்கான விஷயங்கள், அதுக்கான போராட்டம் ஒரு காலவற்றையும் எடுத்துகிட்டு போகுது. அப்போ எங்கே வரைக்கும் அது போட்டு எப்படி போச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு இணையத்தலுக்கு இப்படி இருக்கும்போது இதே மாதிரி தான் இறைவனை நிராகரிக்கிறதுக்கான விஷயங்கள் ஏற்பட்டு போச்சு. சரியா? அப்போ இணைவைத்தல் என்பது ஒரு அடிப்படை. இறைவனுடைய அகீதா அடிப்படையில் நம்ம பேசும்போது, தௌஹீதோடைய அடிப்படையில் பேசும்போது ஆரம்பத்திலேயே நம்ம என்ன பேசுவோம், எதை பற்றி நம்ம இஸ்லாத்துலேயே குர்ஆனில் பேசியிருக்கு? முதன்மையாக தௌஹீதுர் ருபூவியா. தௌஹீதுர் ருபூவியா பற்றி தான் அதிகமான பேச்சுகள் இருக்குது. ஆனால் தௌஹீதுர் ருபூவியாவை பற்றி யாருமே வந்து உலகத்தில் வந்து யாருமே நிராகரித்தது கிடையாது. ஆனால் எப்போது நிராகரிக்க வேண்டும் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நார்த்திகம் தான், இல்ஹாத் முல்ஹிதுன்னு சொல்லுவோம். அதோடைய பேசிஸ் முன்னாடி ஆரம்பத்தில் போகக்கூடிய நபர்கள் தான் இதை ஆரம்பித்தாங்க. அதில் இருக்கக்கூடிய தத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை எங்கே போடப்பட்டுச்சு, எப்படி உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நாம் போன வாரத்தில் படித்தோம். அதுக்கான கேள்விகள், அதுக்கான பதில்கள் ஷேக் ரஹிமுல்லா அவர்கள் வந்து பல சம்பவங்கள் மூலமாக பல அவங்களுக்கு பதில் கொடுத்த சூஃபிஸ்த கொள்கையை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து பேசும்போது அவங்களுக்கு எப்படி பதில் கொடுத்தாங்க, இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணோம், போன வாரம் நம்ம அதை பற்றி தெரிந்து கொண்டோம். இப்போது இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு? அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கோங்க, கேட்டுக்கோங்க. இல்லை அடுத்தது போலாமா? இன்ஷா அல்லாஹ். இப்போது இந்த சூஃபிஸ்தாவுடைய கொள்கையை பற்றி நம்ம தெரிந்த பிறகு, சூஃபிஸ்தாலே இருந்த ஒரு சில விஷயங்களை பற்றி நான் வந்து போன வாரம்
நினைவு கூறியிருந்தேன், நான் அதை நெக்ஸ்ட்டு வரும்னு சொல்லியிருந்தேன். அதில் இருக்கக்கூடிய முதன்மையான ஒரு விஷயம், இதில் இருக்கக்கூடிய சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பொருளுக்கு உண்மையான தன்மை இல்லை என்றது தான் ஃபஸ்ட்டு கொள்கை நம்ம வச்சோம். எப்போது இந்த உண்மையான விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கும் போது அது நிலை பெறலை, அது எடுபடலை. ஷைத்தானுடைய விஷயம் இது அதிகமான எந்த அளவுக்கு ரிசல்ட் தரணும், எந்த அளவுக்கு எதிர்பார்த்தானோ அந்த விஷயத்தில் அவன் ஒரு தோல்வியை அடைகிற மாதிரி ஒரு செய்திகள் வரும்போது அதை பார்க்கும்போது, அல்லது இது ரெண்டுமே இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தை பார்க்கும்போது, அல்லது இந்த விஷயத்தை இன்னும் குழப்பி விடணும், சரியா, இன்னும் உறுதிப்பட வைக்கணும்னு சொல்லக்கூடிய அடிப்படையை உருவாக்குறதுனால ஷைத்தான் இன்னும் சில விஷயத்தை இதிலேயே கொண்டு வந்தான். என்னன்னு சொன்னா, அவர்களுடைய நம்பிக்கை அவருக்கு, அவன் சிம்பிளா சொல்லணும், லக்கும் தீனுக்கும் ஒளியதின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நினைச்சுக்கணும், ஒரு சமீபத்தில் வச்சுக்குவோம். இப்போதைக்கு அவருடைய நம்பிக்கை அவருக்கு, என்னுடைய நம்பிக்கை எனக்கு. இதுல தப்பு இருக்கா? ஏதாவது உண்மை இல்லையே. அவரோட நம்பிக்கை வச்சுட்டு அவர் செயல்பட போறாரு, என்னுடைய நம்பிக்கை வச்சு நான் செயல்பட போறது, இதுல என்னப்பா விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம். ஸோ இந்த அடிப்படையே தான் அவர் ஷைத்தானுடைய விஷயம் என்ன இருக்கு, ஒரு பொருளுக்கான உண்மைத்துவம் இல்லை என்று பேசப்படும் போது அவங்கள்ட்ட நம்ம பேசணும், என்னப்பா நீங்க இப்படி சொல்றீங்க, நம்ம சார் நான் ஒரு பொருளுடைய நம்பிக்கை இருக்குதே இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால உங்களுக்கு என்ன, அதனால உங்களுக்கு என்ன, நீங்க உங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா, நீங்க இருந்துட்டு போய் அப்படியே வச்சுக்கோங்களேன், என்கிட்ட பேசுறீங்க அல்லது என்கிட்ட ஏன் சொல்றீங்க சொல்லக்கூடிய அந்த வாதத்தை எடுத்து வைக்கும்போது நாம அடுத்தது கேட்டோம், நீங்க நம்பிக்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேச வேண்டாம், உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்களை பத்தி மட்டும் நீங்க பேசிருந்தீங்க, புரியுதா? உலகத்துல இருக்கக்கூடிய இது பொருள் இருக்கு, அந்த பொருள் இருக்கு, இல்ல நான் என்ன தூரத்துல பார்க்கும்போது பாலைவனமா இருக்குதா இல்லையா, இல்ல அது கடல் இருக்குதா இல்லையா எனக்கு தெரிய மாட்டேங்குது, உங்களுடைய பார்வை கோளாரோ ஏதோ காது கோளாரோ ஏதோ இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு விஷயத்தின் அடிப்படையில வைத்து உலகத்தோடைய விஷயங்களை பொருட்களை பற்றும் மட்டும் வச்சு நீங்க பேசியிருந்தீங்கன்னு சொன்னா நாம என்ன பண்ணிருக்கலாம், இது உங்க நம்பிக்கை என் நம்பிக்கைன்னு சொல்லி போயிருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடைக்காது, எதுவுமே எஃபெக்ட் ஏற்படாது. ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையோடைய விஷயங்களோடு சார்ந்து என்ன அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவன் வாழ்ந்துட்டு போறானா இல்லையான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்துக்கலாம். அப்பவும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனாலும் ஒரு அடிப்படையில் பொருந்து போகலாம். ஆனால் நீங்க நம்பிக்கை அடிப்படையில ரப்பு என்ற விஷயத்துல, அல்லாஹ் என்ற விஷயத்துல வைத்து எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஏன்னு சொன்னா, இங்கே ஒரு நபருடைய இறைவனை பத்தி நம்ம விசாரிக்கும் போது பேசும்போது என்ன ஆயிரும், நார்மலா எல்லாத்துடைய கொள்கையை பத்தி நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயமா ஆயிரும். அதனாலதான் நாம இதுல தலையிட வேண்டிய விஷயம் ஏற்பட்டது. இப்ப இங்க என்ன கிடையாது, லக்கும் தீனுக்கும் வலியதீன்னு சொல்லக்கூடிய வார்த்தை எங்க பேசணுமோ அங்கதான் பேச முடியுமே தவிர, எல்லாமே பேசி முடிச்சிட்டோம், எதுவுமே நிலை பெற மாட்டான், அவன் செய்ய வர மாட்டான்னு சொல்லக்கூடிய அடிப்படை கடைசியா இருக்கக்கூடியது நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, நாம என்ன செய்ய முடியும், இந்த வார்த்தையை சொல்றதுக்கு தான் இந்த விஷயத்தை நம்ம பேசுவோம். ஆனா முன்கூட்டியே நீ ஏதோ வாழ்ந்துட்டு போ நான் ஏதோ வாழ்ந்துட்டு போன்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் நீங்க வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை சரியாக இருக்குதா இல்லையா, அல்லது நாம வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை சரியானதா இல்லையான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், ஆதாரத்தோடு எடுத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காகத்தான் நம்ம உட்கார்ந்து பேச முடியும். அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இதை வார்த்தை எடுத்து வச்சாங்க. அடுத்தது புரியுதா, அடுத்தது இந்த நார்த்திக கொள்கை ஷைத்தானுடைய விஷயம். அடுத்தது எப்படி ஆச்சுன்னு சொன்னா, பொருள்களுக்கு உண்மைத்துவம் இருக்குதா இல்லையான்னு என்பது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அடிப்படையில தான், சரியா? அப்ப என்ன ஆச்சுன்னு சொன்னா, நீ முன்னாடி சொன்ன கூற்றுக்கு மாற்றமா நீ இப்போ பேசியிருக்க, அடுத்த கூற்று மாற்றமா இருக்கு, அது அந்த கூற்று நிலை பெறல, அல்லது இந்த கூற்று நிலை பெற மாதிரி இருக்கு. அப்ப இதுல பேசும்போதுதான் அவங்க 3 விஷயத்தை எடுத்து வச்சாங்க. என்ன? ஒன்னு பொருள், ஒன்னு பொருள்னு சொன்னா, ஒன்னு பொருள்னு சொல்லி நீ எப்படி சொல்ல முடியும், புரிஞ்சா? பொருள்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது ஒரு பொருளுக்கு உண்மைத்துவம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி பேசுறாங்கன்னு சொன்னா, பொருள்னு சொல்றதை நீ எப்படி சொல்ற, சொல்லக்கூடாது இல்ல,
அந்த ஏன்னா பொருளுக்குன்னு சொல்றதுக்கே வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, ஒரு தேவை, பொருட்கள் தேவை, இதெல்லாம் தேவை. அப்ப அது பொருள்னு சொல்லி உனக்கு எப்படி தெரிஞ்சு? அந்த அந்த விஷயம். அல்லது உனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்றேன்ல, இது எப்படி தெரிஞ்சுக்கிட்ட? அது பொருள்னு சொல்லிதான். புரியுதா கேள்வி? அப்போ இப்படி கேள்வி கேட்கும் போது அவங்கள்ட்ட வந்து ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் இந்த பொருள்னு சொல்லும் போது அந்த பொருளை நிராகரிக்கிறதுக்கான விஷயத்தை அவங்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தது வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாங்க. என்னன்னு சொன்னா, நீங்க சொல்லக்கூடிய அடிப்படையை வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன ஆயிருதுன்னு சொன்னா, இந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து ஒரு பழமை நிலை ஆயிரும். இந்த உலகம் இருக்கு, இந்த உலகத்தை பத்தி நம்ம வந்து பேச ஆரம்பிக்கிறோம். பொருள் தானே, அப்போ உலகம் வந்து எத்தனை வருஷமா இருக்கு, எத்தனை காலமா இருக்கு, அப்போ இதெல்லாம் பழமையான விஷயம் தானே. அதனால என்ன சொல்ல வராங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க ஷார்ட்டா கேட்டா, இந்த உலகம் என்பது பழமையானது. அல் ஆலிமு கதீமுன் என்ற வாதத்தை எடுத்து வச்சாங்க. சரி, ஆலிமும் இந்த உலகம் என்பது பழமையானது தானே. ஆமா, பழமையானது தான், இல்லைன்னு சொல்லவே இல்லையே. பழமையானது ரொம்ப வருஷமா இருக்கு. அப்போ அதுக்கு வந்து ஆரம்பம் இருக்கு, முடிவும் இருக்கு. இது அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டான். அப்போ அதை தான் சொல்ல வருவாங்க. என்ன சொல்றேன்னா, இந்த வார்த்தையை சொல்லி அதுக்கு ஒரு ஆரம்பம் இல்லை, அதுக்கான ஒரு முடிவு இல்லைன்னு சொல்லக்கூடிய மறுக்கக்கூடிய வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. புரியுதா? என்ன சொல்லுவாங்க? அல் ஆலமு கதீமுன், இந்த பூமி, இந்த பொருள்கள் என்பது பழமையானதுன்னு சொல்லக்கூடிய வாதத்தை எடுத்து வச்சு என்ன சொல்ல வருவாங்கன்னு சொன்னா, இதுக்கு ஒரு ஆரம்பம் கிடையாது, இதுக்கு ஒரு இறுதி கிடையாது. அப்படி இருக்குதுன்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னா இறைவனுக்கு இருக்குதுன்னு சொல்ல வேண்டியது விஷயம் ஏற்பட்டுரும். அப்ப இறைவனுடைய தன்மையை புரிந்து கொள்ளாமல், இறைவனுடைய தன்மையை உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்களுடைய தன்மையோடு ஒப்பிட்டு செய்த ஒரு விஷயத்தினால ஏற்பட்ட கோளாறு தான் இது. இறைவனை நான் புரிஞ்சுக்க விரும்பல, எப்படி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக நான் என்ன செஞ்சேன், என்னுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை ஒப்பிட ஆரம்பிக்கிறேன். நான் இங்கே இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்தேன். சரியா? இந்த இடத்துல தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு பேச வேண்டியது வந்துடும். என்னன்னு சொன்னால், சயின்ஸில் இன்றைக்கி பேசக்கூடிய கல்வி, நான் வஹி அடிப்படையில் போன வாரம் சொல்லியிருந்தேன். வஹி என்பது அல்லாஹ்விடமிருந்து நேரடியாக வரக்கூடியது. இல்முல் யகீன், உறுதியான கல்வி, நிலையான கல்வி, அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் மற்ற கல்விகள் இருக்குல்ல, அதில் வந்து என்ன இருக்கும், இல்மு வன்னி இருக்கும், இல்மு தஹ்கீக் இருக்கும். இல்மு வன்னினா என்ன? சந்தேகமான கேள்வி. இல்மு சந்தேகம்னா யூகத்தின் அடிப்படையில் உருவாக்கக்கூடிய கல்விகள். இல்மு தஹ்கீக்னா ஒரு சில ரூல்ஸுகள், சில ஃபார்முலாக்கள், சில அடிப்படைகள்னா சில சட்ட ரூல்ஸ் வச்சுக்கிட்டேன், கவாயிது வச்சுக்கிட்டேன். அந்த அடிப்படையில் நான் வந்து ஏதாவது ஒரு தியரை வந்து கொண்டு வந்துட்டு சொல்லக்கூடிய அடிப்படைகள். அதுக்கான ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்கும், அதை நான் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். ரிசல்ட் மாற்றமாயிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு வந்து ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உறுதியான நிலையான கல்வி ஏற்படாது. இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துடைய கோளாறு ஏற்பட்டதுனால தான் அவங்களுக்கு பிரச்சனை. என்னன்னா, அறிவு ரீதியான விஷயத்தை சிந்திக்க போகும்போது அவங்களுடைய கல்வி என்பத விஷயத்தை அவங்க எப்படி பண்ணணும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கல. அல்லாஹ்வுடைய கல்வி எப்படி, மனிதனுடைய கல்வி என்பது சொல்லக்கூடிய வித்தியாசம் பண்ணலை. இந்த தான் சயின்ஸு சரியா சொல்லக்கூடிய ஃபல்சஃபா, ஃபிலாசபர்ஸ் சொல்லக்கூடிய, நார்த்திகம் சொல்லக்கூடிய விஷயத்துக்கான வேறுபாடு இங்கே தான் இருக்கு நமக்கு. இதுதான் இன்னைக்கு கூட நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட நமக்கு உள்ளார நம்ம கிட்டையே வந்து இந்த நார்த்திக கொள்கை எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பேசும்போது எப்படி போயிட்டு இருக்கு, நாம எப்படி பேசுறோம்? சயின்ஸை தூக்கி வச்சு பேசுறோம். சயின்ஸ் என்பது என்ன, எப்படிப்பட்டது, அது அந்த வார்த்தையே எடுத்து வைக்கிறது இல்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, சயின்ஸ் மட்டும் இல்லாம இயற்கை வாதங்கள்னு சொல்லி எடுத்து வச்சு பேசக்கூடிய நபர்களா இருக்கிறோம். இயற்கையை நடந்துட்டு இருக்க, அப்படியே போயிட்டு இருக்கோம். இயற்கை அடிப்படை தான் இறைவன் என்ற அடிப்படையில் வச்சு பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து எதுக்காக வருதுன்னு சொன்னா, முழுக்க இறைவனுடைய அந்த இறைவனையும் இந்த இறைவனுடைய தன்மைகளையும் புரிந்து கொள்ளாமல் அதுக்கான ஒரு வரையறையோ அதுக்கான புரிதல் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் சொல்லக்கூடிய ஏற்பட்ட கோளாறு.
சரியா? அதில் ஏற்படுத்தணும் கோளாறுன்னு நினச்சிட்டு கொண்டு வந்தப்பட்ட விஷயங்கள் தான் இது. அப்போ இதனால தான் என்ன பண்ணா ஆலம் கதீம். இல்லை இதுலேயே இன்னொரு விஷயம் இருக்கு, அல் ஆலம் ஹாதிசுன். ஹாதிஸ்னா அது நிகழ் தோன்றுட்டே இருக்கும், பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். முழுக்க விஷயம் ஏதாவது வந்து திடீர்னு சொல்லி தோன்றுருச்சு இப்படி சொல்லுவோம், அல் ஹாலம் திடீர்னு சொல்லி தோன்றுருச்சு. அப்போது திடீர்னு தோடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக அது இறைவனாக இருக்க முடியாது. அதனால தான் இந்த அடிப்படையை வச்சு அவங்க வந்து என்ன சொன்னாங்க, என்ன ஆரம்பிச்சாங்கன்னா அல் ஆலம் ஹாதிசுன் ஆலம் கதீமுன் என்ற தத்துவத்தை உருவாக்கி கொண்டு வந்தாங்க. இப்போ நான் இங்கே வந்து என்ன சொல்ல விரும்பினேன்னா, இந்த தத்துவங்களுக்கு பதில் சொல்ல வரல, எப்படி உருவாச்சு எப்படி ஷைத்தான் கொண்டு வருவான் அந்த விஷயத்தை தான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்கேன். இதே அடிப்படையில் வச்சு தான் இன்னொரு விஷயத்தை தத்துவத்தை கொண்டு வந்தாங்க. என்னன்னு சொன்னால், நிறம் இருக்கு தெரியுமா? மனிதனுக்கு நிறம் எதுக்கு தேவை? நிறம் எதுக்கு தேவை? இந்த கலர் இருக்கு, ஒயிட் கலர், பிளாக் கலர், ரிஃப்ளெக்ஸ், டிஃப்ரென்ஸ். எதுக்கு டிஃப்ரெண்ட்டு? வித்தியாசப்படுத்தி பார்க்கறதுக்கு, மனிதன் புரிதல் ஏற்படுத்தி கொள்வதற்கு. இப்போ இதனால ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. என்னன்னு சொன்னா, கலர் என்பது தற்காலிகமாக இருக்கக்கூடியது. கலர் என்பது தற்காலிகமான, அதனால ஒரு மனிதனுடைய தோற்றத்தை கொடுக்கக்கூடும். அதனால கலர் இல்லை, நிறம் இல்லை. மனிதனுக்கு அப்பப்போ வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு மாயை உருவாக்குறதுக்கு தான் நிறம் இருக்குன்னு சொல்லக்கூடிய வித்தத்தை எடுத்து வச்சேன். புரியுதா? அப்போ என்னன்னா தற்காலிகம் தான். இப்போ இது கலர் இருக்குது, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது கலர் வந்து போயிடும், கொஞ்சம் விஷயத்துக்கு கூட மாறி போயிடும். ஸோ இது வந்து நிரந்தரம் கிடையாது. என்னன்னா அல்லாஹ்வுடைய தன்மையை வந்து நிராகரிக்கிறதுக்கு மூணாவது விஷயத்தை கொண்டு வந்தது என்னன்னு சொன்னால், இந்த கலரான விஷயங்களில் இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நிராகரிக்கும். இதெல்லாமே தற்காலிகமாக இருக்கக்கூடியது, எல்லா பொருட்களுக்கும் தற்காலிகம் என்ற அடிப்படையை எப்படி கொண்டு வந்தாங்கன்னா, அதை நிறமை வச்சு கொண்டு வந்தாங்க. ஒரு சயின்ஸ் என்ற ஒரு விஷயத்தை நிறம் என்ற விஷயத்தில் எடுத்துட்டு எதை கொண்டு வந்தாங்க, இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இது இல்லை, இது இப்போ தற்காலிகம். நான் எங்கேருந்து பார்க்குறேன், அங்கே ஒரு பிளாக்காக தெரியுது, ஒரு ஒயிட்டாக தெரியுது, அது நான் பக்கத்தில் போய் பார்க்குறேன் வேறு கலராக இருக்கலாம். ஸோ அந்த கலர் போயிடுச்சு இல்லை. அப்போ கலர் என்பது ஒரு தற்காலிகமாக இருக்கக்கூடிய விஷயம் தானே. மனிதனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணிக்கிறது அது தற்காலிகமாக இருக்குது. அதனால ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை வச்சுக்க கூடாது சொல்லக்கூடிய அடிப்படையை கொண்டு வந்தான். அதாவது வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில முன்பின்னான விஷயங்கள், அல்லது மனிதனுடைய அனுபவம் மூலமாகவோ அவனுடைய அறிவு கோளாறுனால ஏற்படக்கூடிய சில முன்பின்வான விஷயங்கள், கோளாறோ அல்லது குறைபாடுனால ஏற்பட்ட விஷயங்கள் மூலமாக எதை வந்து அளவு போடக்கூடாதுன்னு சொன்னால், நம்பிக்கையை அளவு போடக்கூடாது, அகீதா விஷயத்தை அளவு போடக்கூடாது. சரியா? இதை வச்சுட்டு அளவு போட ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால், மனிதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து கொள்கையை நிர்வகிக்கும் சொல்லக்கூடிய வாதத்தை வந்துடும். கொள்கை எது கொள்கை எது நிலைபெறுத்த செய்துன்னு சொன்னால் இஸ்லாம். கொள்கையை எது நிறைவேற்றும், எது ப்ரூஃப் பண்ணுன்னு சொன்னால் எது ப்ரூஃப் பண்ணும், இதுதான் ப்ரூஃப் பண்ணுன்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவங்க பேச ஆரம்பித்தது தான் அடுத்ததான ஒரு விஷயம். ஆக இது புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரிஞ்சா? சரியா? அதுக்கப்புறம் நாலாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அது என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் வந்து உருகக்கூடியது, அழியக்கூடியது, கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போயிட்டே இருக்கும். மங்கி போய் ஒன்றுமே நிலை பெறாது தானே. அப்போது நிலை பெறக்கூடிய விஷயம் இல்லைன்னு சொல்லும்போது, இன்னொரு டைம் ஒரு பொருளை ஒரு டைம் பார்க்கும்போது ஒரு விதமாக இருக்குது, இன்னொரு டைம் பார்க்கும்போது ஒரு விதமாக இருக்குது. அதனால் என்ன செய்யணும்? அதனால் அந்த பொருள் மீது இதுதான் சொல்லி உறுதியாக நீங்கள் பேசாதீங்க, இதுதான் சொல்லி உறுதியாக பேசாதீங்கன்னு சொல்லக்கூடிய தத்துவத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இதனால் அவங்க என்ன பேச ஆரம்பித்தாங்கன்னா, கல்வி என்பது வந்து எதுவுமே வந்து உறுதியான கல்வி கிடையாது. கத்இ கல்வி என்பது இல்லைன்னு சொல்லக்கூடிய அடிப்படையை எதுவுமே உருவாக்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு
ரிசல்ட் எடுத்து கொண்டு வர்றதுக்கான கொண்டு வந்தாங்க. இப்போ நம்ம இதுவரைக்கும் முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம், என்ன பேசியிருந்தோம், இல்மு யகீன் வரைக்கும் நீங்கள் பேசாதீங்க கலக்காதீங்க நம்ம கொண்டு வந்தோம். அந்த உறுதியான அதாவது வந்து நம்பிக்கையான விஷயத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுடைய விஷயத்தை கொண்டு வந்து நுழைக்க வேண்டாம், அந்த மாதிரி விஷயத்தை கடைசியாக உறுதியாக வரும்போது இப்போ கடைசியில் ஒரு வாதத்தை எடுத்து வச்சாங்க. என்ன வாதம்? உலகத்தில் எல்லாமே அழிஞ்சு போயிட்டே இருக்கப்பா, இதெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு, ஒவ்வொரு காலத்துக்கு அடிபட்டுக்கிட்டே இருக்கு, அப்போ இதை என்ன செய்கிறது சொல்லும்போது அவங்க என்ன செய்யணும், உறுதியான கல்வி எதுவுமே ஏற்படுத்தாது பாருங்க. அப்படி நாம் வந்து ஒரு பொருளை அழியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம நம்பிக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இது பொருள் என்பது என்ன, குறை உள்ள பொருள் தானே, மாற்றுறது அல்லது தற்காலிகமாக இருக்கிறது, கலர் ஏற்படுத்திக்கிறது, ஒரு எல்லாமே உலகத்தில் இருக்கக்கூடிய இது எல்லாமே மனிதனின் கூட வந்து என்ன இருக்குதுன்னு சொன்னால் பலவிதமான மாற்றங்களுக்கு ஏற்படுத்திக்கிறான். அப்போ மாற்றமான விஷயங்கள் வருதுன்னு சொன்னாலே அங்கே வந்து சில குறைகள் இருக்குதுன்னு அர்த்தம், சில பலகீனங்கள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு பொருளோ ஒரு விஷயங்கள்லையோ வந்து பலகீனங்களும் குறைகளும் இருக்கும்போது இப்படிப்பட்ட பலகீனங்கள் இப்படிப்பட்ட குறைகளோட உருவாக்க விஷயம் ஒரு இறைவனுக்கு தேவையா? கேள்வி பார்த்தீங்களா? அப்போ என்னன்னா மனிதனும் வந்து குறை உள்ளவனா இருக்கிறா, பலகீனமான இருக்கிறா, அப்படிப்பட்ட பலகீனம் உருவாக்கக்கூடிய ஒரு கொள்கையை வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு இறைவனுக்கு தேவை. இறைவன் வந்து எப்படிப்பட்டவன் நீங்க சொல்றீங்க, அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து அவன் வந்து குறையே இல்லாத ஒரு விஷயம் தானே உருவாக்கணும், குறை இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏன் உருவாக்கணும்? புரியுதா? அப்படி இந்த கேள்வியை உருவாக்குறதுக்கு தான் அப்படி. இப்போ என்ன கேள்வி ஆச்சு? கேள்வியோட ரிசல்ட் என்ன? இறைவனை குறை காண்றது ஒண்ணு இறைவனை குறை காண்றது நேரடியா. இப்ப நான் மறைமுகமா வரேன், நேரடியா இறைவன் குறை உள்ளன்னு நான் சொல்லல. இறைவன் நீங்க சொல்லக்கூடிய பிரம்மாண்டமானமே அப்படிப்பட்டவன் சொன்னா குறை உள்ள பொருட்களை எதுக்கு படைக்கணும்? அப்படி சொன்னீங்கன்னா நீங்க வந்து எப்படி சொன்னீங்க, நாங்க சொல்லக்கூடிய பொருள் இல்லைன்னு சொன்னாதான் வந்து நமக்கு சேஃப்டியே, அல்லாவுடைய குரல் வந்து இல்லைன்னு சொல்ல முடியும். இல்லைன்னு சொன்னா இப்படி சொல்லணும்னா குறை உள்ள பொருட்களை அவன் படைக்கிற மாதிரி வந்துருவோம்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்துரும்னு சொல்றாங்க. புரியுதா? அப்போ என்ன சொல்ல வராங்க, ரிசல்ட் என்னன்னு சொன்னா இறைவன் குறை உள்ள பொருட்களை படைத்து விட்டான், இதனால அவனும் அதுக்கான விஷயம் அவுசுபில்லா விஷயம் தான். ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே குறை உள்ளதா இருக்குதுன்னு சொன்னா குறை இல்லாத எந்த பொருளும் உலகத்துல கிடையாது, நான் பார்க்க முடியாது. அதனால இறைவன் கூட குறை உள்ளவன் தான். புரிஞ்சா? இறைவன் கூட குறை உள்ளவன் தான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு தத்துவங்களை கொண்டு வந்தது தான் அவங்களுடைய விஷயம். இப்போ இறைவன் வந்து குறை உள்ளவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவங்க ஏத்துக்கிறதுக்கு தயார் இல்லை. ஏன் ஏத்துக்கிறது தயார் இல்லைன்னு சொன்னா காரணம் என்னன்னா, அதை அவங்கள முன்னாடி கண் முன்னாடி பார்க்கல. சரியா? டிடெக்டிவ் நாலேஜோ இன்டெடெக்டிவ் நாலேஜோ அவங்கள்ட்ட கிடையாது. இதுதான் வச்சுட்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு விஷயத்தை பார்த்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பொருட்களை வந்து தற்காலிகமாக வச்சு பார்த்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு நபரை நான் பார்த்துக்கிட்டே ஒரு கேட்டில் பார்த்துட்டே இருக்கேன், ஒரு நபர் வருவாருன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு நபர் வந்தார், ரெண்டாவது நபர் அவர் வர்றாருன்னு நினைக்கிறேன், அவரும் வர்றாரு, மூணாவது. இப்போ நான் நினைக்கிறேன் நாலாவதாகவும் அஞ்சாவதாகவும் அவர் தான் வருவாருன்னு சொல்லிட்டு. புரியுதா? இதுக்கு என்ன சொல்லுவேன்னா, முன்கூட்டி நடந்த ஒரு சில விஷயங்களை வைத்து ஒரு விஷயத்தை தீர்மானம் எடுத்துக்கொள்வது. புரியுதா? அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்கு, நடக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதுதான் வன்னி கல்வின்னு சொல்லுவோம், சந்தேகம் யூக கல்வின்னு சொல்லுவோம். வாய்ப்பு இருக்க தான் செய்யும் தவிர அது இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு கூட ஃபிக்ஸிங் கிடையாது. அதே மாதிரி ஒரு தஹ்கீகான விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிட்டேன் அதனால அப்படித்தான் நடக்கும்னு சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம ஏற்படுத்திக்கிட்டே போகிறது என்பதும் இவங்களுடைய ரூல்ஸ். ஸோ ஒரு விஷயத்துக்கு எப்படியெல்லாம் கொண்டு வரணுமோ அப்படியெல்லாம் கொண்டு வந்தது தான் இவங்க நார்த்திகவாதிகள். சரியா? இப்போது முக்கியமாக இங்கே நம்ம ஒரு விஷயத்தில் என்ன இருக்குன்னா, இது வரைக்கும் நம்ம யாருக்கிட்டேயும் எதுவுமே நம்ம பேசலை. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போகுது. என்னன்னு சொன்னால், இந்த கொள்கையை வந்து சூஃபிஸ்தாயன்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்து கொண்டு வந்தாங்க. பிறகு இருக்கக்கூடிய கொள்கையை ஒவ்வொருத்தராக வந்து கொண்டு வந்தாங்க. அந்த கொள்கையை நம்ம வந்து பேர் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி நாம் அதை படிச்சுட்ருக்கோம். பைத்தாகோரஸ் தியரியோ அல்லது
மற்ற தியரின்னு சொல்லி இப்போ போடக்கூடியது, அரிஸ்டோடியோ அல்லது அஃப்லாத்தூன்னு சொல்லக்கூடியது, புளைட்டோன்னு சொல்லக்கூடியது, இந்த தியரிஸ் எல்லாம் வந்து நம்ம உருவாக்கி உலகத்துக்காக சில விஷயங்களை வந்து படிக்கிறோன்னு சொல்ல முடிய மட்டும் இல்லாமல் கொள்கை அடிப்படையில், நம்பிக்கை அடிப்படையிலையும் சில விஷயங்களை நம்ம நம்ப ஆரம்பிச்சிடறோம். சயின்ஸ் அடிப்படையில் இருந்தாலும் சரி, வேறு விஷயம். உதாரணத்துக்கு முக்கியமாக இருக்கக்கூடியது என்னன்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்டம் இருந்தாலும் சரி, இதை பற்றி நம்ம படிக்கிறது, உலகம் எப்படி தோன்றி ஆரம்பிச்சிட்டு, மனிதன் எப்படி தோன்றினான், எப்படி வந்தான், டார்வின் தியரியாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லி அது மூலமாக போகக்கூடிய காரணம் என்னான்னு சொன்னால், இறைவன் இல்லை என்ற விஷயத்தை உருவாக்குறது. அது முக்கியமாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இப்போ இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பேச போகிறோம்னு சொன்னால், தஹரியா கொள்கைன்னு சொல்லி ஒன்று வந்துச்சு. அடுத்த பாடம் தல்பீஸ் இப்லீஸில் இருக்கக்கூடிய அடுத்த பாடம்னா திக்ரு தல்பீஸ் அல தஹரியா, தஹரியா கொள்கைன்னு சொல்லுவோம் இதை. அப்போ இது வரைக்கும் நம்ம படித்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் எதுக்குமே வந்து அதிகமான பதில்கள் சொல்வதற்கு வரல. அது சில விஷயங்களோடு நம்ம வந்து உங்களுக்கு புரியுது, அதோட உங்களுக்கே பதில்கள் தெரியும். இந்த மாதிரி கொள்கைகள் எல்லாமே எப்படி ஷைத்தான் உருவாக்கினா ஒன்றுக்கு பிறகு ஒன்றுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை தான் நம்ம தெளிவுபடுத்திட்டு போயிட்டுருக்கோம். இப்போ ஷைத்தானுக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, قد أوهم إبليس خلقا كثيرا أنه لا إله ولا صانع. என்ன, இறைவன் கிடையாது, சாணி இதை செய்தவன் யாரும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து சந்தேகம் ஏற்படுத்துறதோ, அல்லது அதில் வந்து அதிகமான விஷயத்தில் வேறு ஒரு மக்கள் மத்தியில் யாருமே படைப்பாளன் யாருமே இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கொண்டு போய் நிரூபிக்கிறதுக்கு ஒரு தோல்வியாக வர மாதிரி இருந்தாலோ, அல்லது இதைத்தான் கொண்டு போய் இன்னும் நிலைக்கிறோம். ரெண்டு விஷயத்தையும் இருக்குது இங்கே, வாய்ப்பு ரெண்டுமே இருக்குது. என்னன்னா, இறைவன் இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடிய அடிப்படையை கொண்டு போய் நிலைக்கிறோம், அதுக்கான அடுத்த கொள்கை உருவாக்குறது மூலாதாரம். இல்லை, இறைவன் இருக்கிறான்னு சொல்லக்கூடிய அந்த கொள்கையில் அவன் வந்து கொஞ்சம் தோல்வி அடைந்து போனான், அதனால இன்னொரு கொள்கையை உருவாக்கினான். இப்படியும் வந்து சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ என்ன சொன்னு சொன்னால், என்ன சொல்ல தத்துவம் என்ன ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால், அன்னஹாதில் அஷ்யா கானத் பிலா மகூன, இந்த பொருட்கள் எல்லாமே வந்து ஒரு செய்தவனை இல்லாமல் உருவாக்கப்பட்ட. அதான் நாம சொன்னோம். என்ன சொன்னோம்? தெரியும், இன்னைக்கு சொல்றாங்கல்ல, தானா தோன்றியது, தானா தோன்றுன்னு வந்துட்டு அமீபாலேருந்து வந்துட்டான், அப்படியே வந்து தானா உலகத்துலேருந்து வந்துருச்சு. அப்போ என்ன, உலகத்துக்கு ஒரு படைப்பாளன் யாருமே கிடையாது. ஒன்று என்ன சொல்ல வராங்க, இந்த பொருட்கள் தானா தனக்கு படைச்சுக்குச்சு, சரியா, தானா தன்னை படைத்து கொண்டது இந்த பொருட்கள். இல்லை, அந்த பொருட்கள் தானாவே வந்து உருவாச்சு, யாருமே அதுவும் படைச்சிக்கலாம், அதுவும் இல்லை, தானாவே அது இயற்கையில் அப்படியே போயிட்டே இருக்கு, கண்டினியூவிங், அவ்வளோதான். இந்த ரெண்டு தத்துவம் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ தெஹரியாவுடைய கொள்கை என்னன்னு சொன்னால், உலகத்துக்கான படைப்பாளன் யாரும் கிடையாது, ஹாலிக் என்பன் கிடையாது, சானியா செய்தவன் யாரும் கிடையாது. மூன்றாவது முக்கியமாக இதை நிகழ்ச்சியான ஒரு இயக்கி நடத்தக்கூடியவர், சரியா, ஆர்கனைஸ் பண்ணி நடத்தக்கூடியவர். ஒரு பொருள் இப்படி தான் இருக்கணும், இப்படி வரணும்னு சொல்லக்கூடிய அந்த திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள், அதான் திட்டமிட்டு செய்யக்கூடியது, நிர்வகிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, இது எல்லாமே வரக்கூடிய எதுவுமே இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரு இறைவன் கிடையாது, ஒருத்தன் கிடையாது, ஒருத்தனும் யார் இருந்தாலும் சரி அது கிடையாது என்பதை நிராகரிக்க தான் கொண்டு வந்தான். புரிஞ்சா? அப்போ முன்னாடி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அந்த கொள்கையில வச்சு எப்படியாவது வந்து ஒன்னோ ரெண்டோ இறைவன் இருக்குன்னு சொல்ல கொண்ட மாதிரி வந்து வந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எப்படியாவது பேசிட்டு எப்படியே போகிற மாதிரி. ஆனால் இந்த கொள்கை மூலமாக தான் இல்லவே இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கொண்டு வர்றதுக்கான முக்கியமான விஷயங்கள் எடுத்துப்பட்டாங்க. பிசி ஆமாம், 433 உண்மையிலே சொல்ல போனோன்னா, நான் போன வருஷமே சொன்னேன், ஃபைத்தாகுரஸோடைய எப்போ காலம் இருந்துச்சோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம், சரியா. முக்கியமாக வந்து
டெமோக்ரட்டிஸ் சொல்லக்கூடிய டெமோக்ரட்ஸு நான் அரபியில் தான் அதிகமாக படிச்சிருப்போம். ஆமாம், அந்த ஜனநாயகத்துவம்னு சொல்லக்கூடிய அந்த இல்லை ஜனநாயகத்துவத்தை உருவாக்கக்கூடிய நபர்னு ஒரு மூலாதாரமாக ஒருத்தர் தான் இல்லை. அவன் யார்? ஜனநாயகம் ஆரம்பித்தது இப்போதெல்லாம் இருக்கலாம், சரியா? 1853 தான் அதை ஆரம்பித்தாங்க. அது வந்து புத்தகத்தில் வந்து 1944 தான் வந்து நமக்கு இந்த கொள்கையே வந்து சொல்லி கொடுத்தாங்க. இந்த கொள்கையை வந்து புத்தகத்தில் எழுதி கொண்டு வந்ததே வந்து 1944 தான், சரியா? அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிக் பேங் தியரியே கிடையாது, ஒரு டார்வின் தியரியே கிடையாது. அவங்களுடைய புத்தகங்கள் தான் வச்சிருக்கலாம். ஆனால் மனிதர்கள் மத்தியில் இது பண்ணுறதுக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு தியரியாக அது பரப்புறதுக்கு கொண்டு வந்தது காலமே இந்த ஒரு காலம்தான் ட்ரேடு. இப்போ தான் அதுக்கெல்லாம் வந்து அட்டாமி இதெல்லாம் பேர் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு கொள்கையாக தான் இருந்தது, மக்கள் மத்தியில் ஒரு பேச்சாக தான் இருந்துச்சு, ஒரு விஷயமா தான். ஆனால் இது வந்து கொள்கையை திணிக்கணும், அதை பார்க்கணும், ஒரு சயின்டிஃபிக் கொடுக்கணும், இதை சயின்ஸுன்னு சொல்லி கொண்டு வரணும், மக்களுக்கு பாடத்திட்டமாக ஆக்கணும், அவங்க எல்லாரும் படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு தேவையாக கொண்டு வந்து பேசப்பட்டது 1944. இதுதான் வந்து மூலாதாரம். இதுக்கு முன்னாடி வந்து 290 BC 280 BCயில் தான் இந்த கொள்கை எல்லாமே வந்து உருவாக்கப்பட்டதுக்கான ஒரு மூலாதாரம். வந்து நம்ம எதை வச்சு சொல்கிறோம்னு சொன்னால், ஷைத்தான் அதுக்கு முன்னாடியே இருக்கலாம், அதை இதுபடுத்திக்கலாம். நம்ம எதை வைத்து சொல்கிறோம்னு சொன்னால், இந்த அரிஸ்டோ அதுக்கான காலங்கள், பிளாட்டோ அதுக்கான காலங்கள், ஜாலின்ஸு ஜான்ஸு அவங்க இவங்கெல்லாம் வர்றதுக்கான காலத்துக்கு முன்னாடி இருந்த நபர்கள், சரி பைத்தாகோரஸோ அந்த மாதிரி தியரியை உருவாக்கின நபர்கள், அவங்க சூஃபிஸ்தாதி அந்த காலம் இருந்த காலங்கள், அதை வைத்து தான் நம்ம இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ ஜிஃபோனிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு கொள்கை உள்ள நபர்கள், அவங்க வந்து 478 BCயில் வந்தாங்க. அப்போ டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் வந்து 370 BCயில் வந்துட்டாங்க. அப்போ அந்த ஒரு கொள்கையை கொண்டு வந்து அவங்க செய்யும்போது பண்ணும்போது எல்லாமே வந்து ஒரு பேச்சாக நடவடிக்கையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் போய் இந்த தத்துவங்கள்லாம் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டு அதை யூனானிய கொள்கைன்னு சொல்லுவோம். யூனானா கிரேக்க கொள்கையோ அதெல்லாம் கிரேக்கவாதிகள் எல்லாமே என்ன பண்ணால் பேசி ரொம்பவே இது பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே மக்கள் அது பண்ணாங்கன்னா எல்லாரும் வந்து இந்த புத்தகங்களை இந்த தத்துவங்களை கொண்டு போய் வந்து பல ரூம்களில் போட்டு அடைச்சி வந்து பூட்டு போட்டு ஒவ்வொருத்தரும் வருவான், ஒவ்வொரு பூட்டு எக்ஸ்ட்ரா பண்ணுவான். கிரேக்க ஒரு மன்னருவான் ஒரு பூட்டை ஜாஸ்தி பண்ணுவான். ஏன்னா அவ்வளோ இதாக வந்து பாதுகாத்து இது வந்துடக்கூடாது, இருக்கிறது ஒரு நாடகமாக போயிட்டு இருக்கோம் மனுஷங்க, அந்த வாழ்க்கையே வந்து ஒரு ஒழுங்காக போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அடிப்படை வரைக்கும் அவங்க செயல்பட்டு இருந்தாங்க. கடைசியில் என்ன போச்சுன்னா இது எல்லாமே இல்லாமல் துறக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் ஏற்பட்டு போச்சு. ஆமாம், அதுதான் நம்ம இப்போ பேசும்போது நான் சொன்னேனே, இப்போ பொருள்களுக்கு உண்மைத்துவம் இல்லை, பைத்தாகோரஸ் தியரியோ, இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், பைத்தாகோரஸ் தியரியோ அரிஸ்டாட்டில் தியரியோ இல்லை டார்வின் தியரியோ இதெல்லாம் வந்து புத்தக ரீதியாக கொண்டு வந்து நார்த்திக கொள்கையை உருவாக்கி கொண்டு வருவதுக்கு தான் எல்லா முயற்சியும், எல்லா விஷயமும். நம்ம சில விஷயங்களை வந்து கணக்கு ரீதியாக படிக்கிறோம், சில விஷயத்தை வந்து சயின்ஸ் ரீதியாக படிச்சுக்கிறோம்னு சொன்னால் அந்த கொள்கை என்ற விஷயத்தை நம்ம எப்படி படித்தாலும் அந்த தாக்கத்தை கொடுக்க தான் செய்யும், அதுக்கான விஷயத்தை விளைவு கொடுக்க தான் செய்யும். இதனால தான் என்ன ஆச்சுன்னு சொன்னால், அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பாலான சமூகம் வந்து பெரும்பாலான நபர்கள் யார் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருந்து யாரெல்லாம் போய் அமெரிக்காவில் படித்தாங்களோ அவங்க எல்லாரும் வந்து நார்த்திக கொள்கையை பேசக்கூடியவர் தான் வந்தாங்க. சவுதியில் ஆமாம், அதுதான் காரணம். இப்போ என்னன்னா அங்கே போய் படித்தது காரணம், அங்கே போய் படித்தாங்க, அங்கே இருந்தாங்க, அந்த நடைமுறையில் வந்தாங்க, அங்கே பேசி கொண்டு வந்தாங்க, அதை நிரூபிக்கிறதுக்காக அதை பேசுறதுக்கான எல்லா விஷயமும் ஏற்படுத்திட்டாங்க. அது பேசக்கூடிய முக்கியமாக எப்போது இது வந்து இவங்களுக்கு ஒரு அடிப்படையாக இது ரொம்ப கெடுதலாக போகக்கூடிய விஷயம் எப்போது ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால், முக்கியமாக சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள், முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய நபர்களுடைய மகன்களோ அல்லது அவங்களில் இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்களோ வந்து இந்த விஷயத்தை பேசி அதை அந்த குடும்பத்திலேயே ஒன்றுமே இல்லாமல், அந்த சமூகத்தோட ஈடுபாடு இல்லாமல், அந்த கலாச்சாரம் இல்லாமல் மத்திய வேறு கலாச்சாரம் வேறு விஷயங்கள் திணிக்க ஆரம்பிக்கும் போது சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் இது இவ்வளோ பெரிய விதமாக இருக்குதான்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சு.
அதுக்கப்புறம் தான் அதை பற்றி ஒரு பேசுகிறதோ அது செய்யப்படுத்துகிறதோ அது இது பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் வந்து அமெரிக்காவில் வந்து இது தெரிஞ்ச பிறகு அமெரிக்காவுடைய விஷயமோ மற்ற நபர்களோ எடுத்து தெரிஞ்ச பிறகு அங்கே வந்து முஸ்லீம்கள் ஒரு அளவுக்கு செய்யப்பட்டு ஒரு யக்கீன் இன்ஸ்டியூட்டடு ரைப் இன்ஸ்டியூட்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி இன்ஸ்டியூட் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், குறிப்பாக நார்த்திக நபர்கள் என்னென்ன கேள்வி கேட்குறாங்க, அதுக்கான பதில்கள் என்ன, அப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் இளைஞர்கள் யார் கேட்குறாங்க, அவங்கள்ட்ட ஒரு தெளிவு கொடுக்குற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துகிறாங்க. அது சில பேர் முன்பின் இருக்கலாம், அதை பெரும்பாலும் இந்த வேலையை செய்கிறதுக்கு கையில் எடுத்து செஞ்சாங்க, பல நபர்கள் செய்தாங்க. அதில் எல்லாம் நோமான் காலி இவங்கெல்லாம் வந்து அதே ரூட்டில் போகக்கூடிய ஒரு சில முன்பின் இருக்கலாம். ஆனாலும் இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அது இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நமக்கு அதில் டீப்பாக போகிற அவசியம் இல்லை. ஸோ பல நபர்கள் இன்றைக்கி வரைக்கும் அதில் செஞ்சிட்ருக்காங்க. முக்கியமாக யகீன் இன்ஸ்டியூட் என்பது இதில் ரொம்ப அதிகமான வேலை பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க செஞ்சுருக்கக்கூடிய வேலையை நம்ம நிராகரிக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் நான் இதை சொல்கிறேன். சரி, அந்த நம்ம இஸ்லாமிய சலஃப் கொள்கை அடிப்படையில் நான் சொல்ல வரல, அவங்க செய்துருக்காங்க, நல்ல ஒரு விஷயம். இதுலேயும் பாகிஸ்தான்லேயும் வந்து சில நபர்கள் வந்து இல்ஹாஸ் சம்மந்தமாக, இந்த நார்த்திக கொள்கை சம்மந்தமாக வந்து ரொம்ப டீப்பாகவே ரிசர்ச் பண்ணி அதுக்காகவே தனியாக வந்து ஒரு விஷயங்களாக ஏற்படுத்தி செய்கிறது வரவேற்கத்தக்கது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சவுதியில் வந்து சொல்லவே தேவையில்லை, அது ஆரம்பத்தில் இருந்து செஞ்சிட்ருக்கக்கூடிய ஒரு பணி அங்கே நடந்து தான் இருக்குது. அது மக்கள் மத்தியில் தான் வந்து அதிகமாக பேசப்படுறதில்லை, கொண்டு வரப்படுறதில்லை. ஏன்னா அரபிகள் இருக்கிறதுனால அரபிகள் மத்தியிலேயே அது போயிட்டுருக்குது. இப்போ தான் வந்து கொஞ்சமாக அந்த சேவைகள், அந்த விஷயங்கள் எப்போதுலேருந்து பேசப்பட்டது, எப்போதுலேருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய கல்விகள் இப்போ தான் நம்ம மத்தியிலேயே வர ஆரம்பிச்சிருக்கு, துவங்கியிருக்கு. ஸோ அதை வந்து பேசுகிறதுக்கும் சொல்கிறதுக்கும் மக்கள் இருந்தால் தான் அதோடைய மக்கள் வந்து சவுதிகள் எப்போதுலேருந்து இதுக்காக உழைச்சிட்ருக்காங்க, எப்படி எல்லாம் உழைச்சாங்க, எத்தனை அளவுக்கு அவங்களோட ஆற்றுகள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு பயன் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் மூலாதாரமாக வச்சுருக்கக்கூடிய நபர்கள் மூலம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருந்தாலும் உலமாக்கள் இருந்தாலும் அது பயன்பட்டுருக்காங்க. ஆனால் அந்த உண்மைகள்லாம் வெளியே வரணும்னு சொன்னால் அவர்களாக சொல்லணும், அல்லது அங்கேருந்து படிச்சுட்டு வரக்கூடிய உலமாக்கள் சொல்லணும், அதை படித்து வரக்கூடிய நபர்கள் சொல்லணும். அப்போ தான் நமக்கு புரியும் இன்ஷா அல்லாஹ். சரி, அப்போ இது புரிஞ்சுச்சா? அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுடைய கொள்கை என்னன்னு சொன்னால், இறைவன் வந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்கிறதுக்கு பதிலாக இதை செஞ்சவன் யாரும் இல்லை, இதை படைச்சவன் யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லிடணும். அப்போ இதுதான் வந்து இருக்கு. ஏன் அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க? ஆமா, மூலதர்ம இது இன்னும் இதுக்கான விஷயம் என்னவா இருக்கும்? கட்டுப்பாடு இல்லை. அதாவது வந்து இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சோன்னா, உணருதல் என்ற அடிப்படை, உணருதல் புரிதல் என்ற அடிப்படையை தான் வந்து மூல காரணம் சொல்லிட்டு வச்சு ஆரம்பிச்சாங்க. உணருதல் புரிதல், உணருதலும் புரிதல் தான் வந்து இறைவனுடைய அடிப்படைக்கான காரணம். அப்போ நான் உணரல, நான் உணர்றேன் என்பதை வச்சுதான் இறைவன் இருக்கிறானா, இறைவன் படிப்பால ஹாலிகான்னு சொல்லிட்டு பேச முடியுமா? அல்லது என்னுடைய புரிதல் அல்லது என்னுடைய அறிவு என்பதை வைத்துதான் இஸ்லாத்தால அது இறைவன் இருக்கிறாரே இல்லையான்னு சொல்லக்கூடிய விஷயத்தை வகுக்கிறதா? புரிஞ்சா? அப்போ இங்க ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஏற்பட்டுச்சு. உணர்வு எதற்கு? அறிவு இருக்குல்ல, எதுக்கு இறைவன் வந்து அக்கல் கொடுத்துருக்கான்? அறிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்றோம்? எதுக்காக வந்து அறிவு கொடுத்துருக்கான்? எதுக்காக பண்ணணும்னு சொன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ததபுர் பண்ணு, சிந்தின்னு சொல்றான், பாருன்னு சொன்னா, அப்போ நீ போய் ரிசர்ச் பண்ண வேண்டியதானே, சயின்ஸ் பண்ண வேண்டியதானே, ரிசர்ச் பண்ண வேண்டியதானேன்னு தானே சொல்ல வரான். அப்படிதானே? பார்க்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நீ இதை பார்க்கறதுனாலையோ செய்யறதுனாலையோ எதை வந்து ரிசல்ட்டா எடுத்துக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த தீர்மானத்தை நீயா ஒரு கல்வியா கொண்டு வந்து வச்சுக்கிற. அந்த கல்வி ஊர்ஜிதம் சொல்லிட்டு யார் கொடுக்கணும்? யார் சொல்லணும்? புரியுதா? இந்த விஷயம்தான் வந்து வேறுபட்டு போச்சு இறைவனுக்கும் இவனுடைய விஷயத்துக்கும் நமக்கான விஷயத்துக்கும்.
நம்மளுடைய அறிவுகளை வைத்து நம்ம ஒரு விஷயத்தை கூறு போடும்போது, ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளும் போது அது முன்பின் வரதான் செய்யும். அது நேராக வந்திருக்கலாம், இந்த இதாகவும் ஆகலாம். அதுதான் டிக்ளரேஷன் சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துக்க முடியாது. அப்போ மனிதன் என்ன ஆரம்பிச்சனா, அறிவு என்பதுதான் புரிதலுக்கான மூலாதாரம். அப்போ அறிவு தான் எல்லாத்துக்கும் பேஸ்ன்னு சொல்லிட்டு அறிவை முற்படுத்தி எல்லாத்தையும் பிற்படுத்த ஆரம்பிச்சுட்டான். முதன்மையானது. அடுத்தது என்ன ஆரம்பிச்சான்னு சொன்னா, அறிவு எதுக்குன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கவே இல்லை. அறிவு எதற்குன்னு சொல்லிட்டு இறைவன் என்ன சொல்றான்னு சொன்னா, அறிவு இஸ்லாமிய மார்க்கம் அல்லது இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கட்டளைகளை புரிந்து செயல்படுவதற்கு தான் அறிவு என்பதை புரிஞ்சுக்கல. மாறாக இவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், இவனா சிந்திச்சு இவனா பண்ணிக்கிட்டு எதை கொண்டு வரணும்னு அதுதான் அறிவு மூலமா நிற்கணும், அதுதான் நிலை பெறணும்னு சொல்லி நினைச்சதுனால ஏற்பட்டு போச்சு. புரிஞ்சா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவனா உருவாக்கி கொண்டு அது புரிஞ்சு அதை செயல்படுறதுக்கு, அது சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் அதுதான் அறிவுன்னு நினைச்சான். ஆனா அல்லாஹ் என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய விஷயம் என்ன இருக்குன்னா, அவன் கொடுத்திருக்கக்கூடிய விஷயத்தை நீ புரிந்து செயல்படுவதற்கு தான் உனக்கு அறிவு கொடுத்திருக்கன்னு சொல்லக்கூடிய அந்த யூசஸ், அறிவோட யூசஸை மாத்தி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். புரிஞ்சா? ஸோ இதுதான் மூலாதாரம். என்ன ஆச்சுன்னா, நான் என்னுடைய உணர்வாக இருந்தாலும் சரி, என்னுடைய அறிவு இருந்தாலும் சரி, நான் அதை மிஸ்யூஸ் பண்ணுறதோ அதை தவறுதலாக பயன்படுத்தவோ ஆரம்பிச்சிட்டேன். அதனால மூலாதாரம் மாறி போச்சு.